இந்த ரீதியில நான் படித்த ஒரு 4 முக்கியமான மொழிகளில நான் படித்த நல்ல நாவல்கள் என்ற பல பேரால் கருதப்படுற நாவல்களின் வரிசையில நான் ஒவ்வொன்றாக சொல்ல போகிறேன். முக்கியமாக நான் முதல் வங்காள நாவலான நீலகண்ட பறவை தேடி என்ற வங்காள நாவலை பற்றி நான் இங்கே பேச போறேன். ஹோமரின் இலியட் ஒடிசியை பார்த்தால் அதை விட 10 மடங்கு மகாபாரதம் பெரியது. அப்ப காவியங்களை நாங்கள் காலங்களை கணக்கிட்டு சொல்லாத போதிலும் அக்கால பாரதத்தில் இந்த இலக்கிய பாரம்பரியம் ஒரு பெரிய ஒரு உன்னதமான காலம். மிருகங்களை பாத்திரமாக்கிய ஐதீக கதைகள் இங்கே தோன்றின. இதன் தொடர்ச்சியாகவே நான் சொல்றது மாதிரி இந்த ஈசாப் நதி கதைகள், வால்ட் டிஸ்னி போன்றவை எல்லாம் வருகின்றன. அப்ப உதாரணமா பார்த்தீங்கன்றால் மகாபாரதத்துல நாங்க பார்த்தோம்னா தர்மரோட கடைசி வரை ஒரு நாய் சொர்க்கத்துக்கு போகுது. அப்ப இந்த நாய்கள், மிருகங்கள் என்ற பாத்திரங்கள் எத்தனையோ காலத்துக்கு முதல் எங்கட இதிகாசங்கள்ல இருக்குது. அப்ப அது மட்டும் இல்லை, இப்ப மற்ற இலக்கியங்களில கூட காடுகள், மிருகங்கள், மானுகள் எல்லாம் இதுல ராமாயணத்துல வருது. அதே போல காளிதாசன் மேகதூதத்துல வர்ற இயற்கைய, இந்த வர்ணனையும் இயற்கையும் எவ்வளவோ காலத்துக்கு முந்தி வந்தது. ஸோ இதுகளை எல்லாம் கொண்டதான் இந்திய சப்கண்டினென்ட். உண்மையாக இந்திய சப்கண்டினென்ட் சொல்லப்படுற இந்திய உபகண்ட பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்களும். அதில் நான் அதில் உள்ள விஷயங்கள் படித்து தான் எங்களோட சிறு இளமை பருவம் உருவாகுது. அப்போ அதை நாங்கள் விலக்கியோ தள்ளியோ வைக்க இயலாத ஒரு நிலை ஒன்று இருக்குது. வங்காள நாவலான அதின் பாக்தியோவின் நீலகண்ட பறவை தேடி என்ற நாவலை வாசித்த போது புதிய முரண்பாடுகளை தன்னிடம் கொண்ட பழங்கால இந்திய இலக்கியத்தின் உண்மையான வாரிசாக வங்காள இலக்கியம் இருந்ததை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. இது மற்ற ஆக்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையாக இந்திய மொழிகளில் வங்காளத்தில் தான் இலக்கியம் எண்ணம் சிறப்பாக இருக்கிறது. சினிமா கூட ஓரளவுக்கு அப்படித்தான் இருந்தது, இப்பவும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன். இப்போ வங்காளிகளான ரவீந்திரநாத் தாகூர், சத்யஜித் ரே போன்றவர்கள் சர்வதேச புகழ் அடைந்ததுன்றது தற்செயலான சம்பவங்கள் இல்லை. மற்ற இந்திய மொழிகளில் வெளியாவதற்கு பல வருடங்களுக்கு முன்பவே நாவல் இலக்கியம் 1865 வங்காளத்தில் துவங்கிவிட்டது. அதில் முகம்மதிய படையெடுப்பு முக்கிய கருவாக அது வருகிறது. அப்ப ஆரம்பம், இந்திய நாவலின் ஆரம்பமே வங்காளத்திலே தான் இருக்குது. மற்றது வங்காள நாவல்கள் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலேயே சம்பவங்களின் கூர்வைகளாக வருவதை விட்டுவிட்டு மன ஓட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தன. ஃபாதர் பதஞ்சலி, அபர்ஜிதா, கவிபூதி பூஷன் போன்றவரை இலக்கிய 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் உருவாகிய நாவல்கள். இவர்களை அடியொற்றி இவர்களின் பின்காலத்தில் அதின் பத்தோதயாவின் நீலகண்ட பறவை தேடி என்ற நாவல் வருகிறது. தற்போதைய வங்காள தேசம் அக்காலத்தில் பிரித்தானிய காலத்தில், அதாவது பிரித்தானிய காலத்தில் உள்ள காலத்தில் கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் என்று இருந்த காலத்தில் இருந்த கதையை வச்சுத்தான் அது போகுது. இந்த நாவல் ஒரு விதத்தில் ஒரு குறியீட்டு நாவல். அதே போல யதார்த்தம், அரசியல் போன்றவற்றோட தென் அமெரிக்காவில் இருந்து அக்காலத்தில் வந்த மாயா யதார்த்தத்தையும் இங்கே கொண்டுள்ளது. இப்ப நாவலின் முக்கிய பாத்திரங்களாக மணீந்திர பாபுநாத் பிரித்தானிய பெண்ணான போலினை காதலித்த போது மதத்தின் காரணமாக அவரது தந்தையால் அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். காதல் மறக்கப்பட்ட மணீந்திரநாத் பாபு சித்தப்பிரமை வைத்து போலினை தேடி அலைகிறார். அந்த அலைதலே இங்க நீலகண்ட பறவையாக என்ற பேரில் வருகிறது. அதாவது ஒரு படிமமான ஒரு நாவல்.
இந்திய சுதந்திரத்தின் முன்பாக வங்காளத்தில் இந்து முஸ்லிம் பிரிவினை காலத்தில் தனி மனிதர்கள் உணவுகள் எப்படி மதத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையில நசுங்கிறது என்றதை இந்த நாவல் எங்களுக்கு காட்டுது. அப்ப இதுல என்னன்னா, இந்த நசுக்கத்துல என்னன்னா மன உளைச்சல் வருகிறது. ஆனா இந்த மன உளைச்சல்கள் அதுகளுக்குள்ள வழியால எப்படி மனித நேயம் வழியால வருகிறதுன்றது இந்த நாவல் நமக்கு காட்டுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது தனி மனிதரின் மனக்குமுறல்கள் இந்த நாவல்ல வருகிறது. இந்த நாவல்ல இன்னும் ஒரு விசேஷமான இதை நான் பார்த்தேன் என்னென்றால், இந்த நாவல்ல மனிதர்கள் மட்டும் கதை சொல்லிகளாக இல்லை. ஆறு, மீன், யானை, மரங்கள், வயல்கள் எல்லாம் கதை சொல்லுது. இந்த இயற்கையின் முக்கிய பொருளாக வருகிறது. கங்கை பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் எல்லாம் பிரிஞ்சு ஓடுற இடம் வங்காள நாடு. அப்ப இந்த அழகு காட்சியை நாங்கள் இந்த நாவலை வாசிக்கிறது மூலம் இந்த இப்ப இருக்கிற வங்காளதேசம் வங்க மாநிலம் இந்த ரெண்டையும் அப்படியே விசா இல்லாம நாங்கள் போயிட்டு வரக்கூடியதாக இருக்குது. இந்த நாவல்ல 2 பெண் பாத்திரங்கள் வருகின்றன. அது எனக்கு மிகவும் கவர்ந்த பெண் பாத்திரங்கள். அதில் மாலதி என்ற இளம் பெண், இந்து பெண், திருமணம் அடைந்த சில நாள்ல மத கலவரத்தால கணவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த பெண்ணின் இளமை காதல் நினைவுகள் மனநினைவுகளாக வருகிறது. அவள் விதவையானபடியால என்ன நடக்குது என்றால், உணவு, உடை எல்லாத்திலையும் கட்டுப்பாடுகள் திணிக்கப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல விதவையாகணும், வெள்ளை உடுப்பு உடுக்கணும், மூலையில இருக்கணும், அந்த மாதிரியான இதுகள் ஒரு இளம்பெண் மேல தடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஒரு ஒரு பெண்ணுடலின் உணர்வுகள் எல்லாம் அங்க அதாவது என்ன மாதிரி என்றால் அது அடக்குமுறை செல்லப்படுது. அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நாடோடி பாடல் மாதிரி ஒன்று வருது. அதுல ரசமாகிய விரல்களை கொண்டு வாத்தியமாக என்னை வாசி என்று. அப்ப இந்த கருத்து என்னென்றால், அந்த பெண்ணின் உடல் உணர்வுகளை அடக்கி கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளால் உண்மையான உள்ள குமரல்கள் அங்க அந்த இதுகள்ல வருகிறது. இதற்கு எதிர்மாறாக 13 குழந்தைகளை பெற்ற ஜோர்டன் என்ற ஒரு பெண் பாத்திரம், அவளு இஸ்லாமிய பெண், ஏற்கனவே 3 திருமணங்கள் செய்து 16 பிள்ளைகளை பெற்றவள். அதுல சில பிள்ளைகள் இறந்து விட்டன. அப்ப அவள் என்ன கேட்கிறாள் என்றால், அல்லாஹ் உன்னோட உலகத்தில் எனக்காக ஒருவரும் இல்லையா என்று விக்கி அழுகிறாள். அப்ப என்னென்றால் 16 பிள்ளைகளை பெற்ற பிறகும் அந்த பெண் ஒரு தனக்கு ஒரு துணை தேடுகிறாள். அவள் தன் உடலுக்கு பக்கிரி சாஹிப் என்ற மனிதரை நினைத்து இயங்குறதாக அந்த கதையில வருகிறது. இப்ப பக்கிரி சாஹிப் என்றவர் ஒரு இடுகாட்டில வசிக்கும் போது அவரது பிள்ளை, அவர் ஒரு பொம்பளை பிள்ளை இது அங்க இடுகாட்டில அடக்கம் செய்யப்படுகிறது. அப்படி சோக சம்பவங்கள் எல்லாம் வருகிறது. அப்ப இந்த ஜோர்டன் என்ற பக்ரி சாஹிபும் ஜோர்டனும் பிறகு ஓரளவுக்கு ஒன்றாகிறார்கள். அவர்கள் பிற்காலத்தில் மாலதி இளம்பெண் அங்கே போகும்போது அவளுக்கு மீது வன்முறை பலாத்காரம் செய்யப்பட போது இந்த பக்கி சாஹிபும் ஜோர்டனும் அவர்களை காப்பாற்றுகிறார்கள். அப்ப இப்படி மனிதாபிமானம் உள்ள ஒரு அதாவது மதம் கடந்த மனிதாபிமானம் அங்க வருகிறது. இந்த ஒரு ஜலாலி என்ற ஒரு பெண் பாத்திரம் கொண்டு அள்ளிக்கிழங்க தேடி, சாப்பாட்டுக்கு உணவு இல்லாம அள்ளிக்கிழங்க தேடி குளத்துல இறங்கும் போது அங்க ஒரு மீன் ஒன்று வருகிறது. அந்த மீன் ஒன்று வர்ற போது அது கிட்டத்தட்ட ஒரு கேப்ரியல் மார்கோஸின் அந்த மாயாஜாலத்தின் நினைவை கொண்டு வருகிறது. மற்றது உணவுக்காக மாலதியின் வார்த்தை ஜலாலி திருடி தின்னுவதன் மூலம் அங்க உள்ள வறுமையையும் எங்களுக்கு தெரிய வருகிறது. மருது இந்த கதை நடக்கிற காலத்திலே இந்த மாலதியோட ஒன்றாக இருந்த இந்துக்களும் முஸ்லீம்களும் வெவ்வேறையாக பிரிகிறார்கள். முஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் முஸ்லீம் லீக்கில் சேர்றார்கள். மற்றது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் தேச சேவை என்று தலைமுறை தேச சேவை செய்ய போறோம். அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் RSS அமைப்பில் தேச சேவை என்று சொல்லி போட்டு தலைமுறை வாழ்க்கையெல்லாம் போறாங்க.
அப்ப அந்த கிராமங்கள்ல எல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாம் ஒரு பக்கம் வெளிக்கிடுது, ஒரு பக்கம் இஸ்லாமுக்கு ஆபத்து கண்டு போஸ்ட் அடிச்சோட்டுது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாவலாகவும் இந்த நாவல் நமக்கு தெரியுது. இதுல ஒரு விமர்சனமா நான் சொல்ல போறேன் என்றால், ஒரு 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 சிறுவன் ஒன்று ஒருத்தன் வாரான். அந்த சிறுவன் அந்த அந்த விதம் ஒரு விதத்தில் அந்த இது ஒரு கதாசிரியற்ற ஒரு தன்னை அதுக்குள்ள கொண்டு வர விஷயம் போல இருக்கு. அது அந்த அவற்றை காலத்தில் நடந்து இருக்கலாம். இப்போ எனக்கு அந்த இடத்துல வரைக்கும் கொஞ்சம் அந்த நாவலில் ஒரு இழுப்பாடு தெரியுது. ஆனால் இந்த நாவல் ஒரு முக்கியமான ஒரு நாவல். அதாவது இந்த நாட்டு பிரிவின காலத்தில் உள்ள விஷயங்களை சொல்றது மூலம் வருது. ரெண்டாவது, இந்த நாவலில் இன்னும் ஒரு விஷயம், இதை மொழிபெயர்த்த கிருஷ்ணமூர்த்தி என்றவர் ஒரு மிகவும் ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு. அதில் ஆனால் அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னு, அவர் தொடர்ச்சியாக அந்த தார்மூச்சு வயல் என்று எழுதிக்கொள்வார். அப்போ பிறகுதான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு வங்காள பெண்ணோட நான் கேட்டபோது, அந்த தர்மூச்சு வயல் என்றால் என்னென்றால், அது கிட்டத்தட்ட எங்கட ஊரில் நாங்கள் சொல்கிற வர்த்தக பழம் அல்லாட்டால் இந்தியாவில் என்னென்று சொல்கிற இது அது ஓட்டமெலன் என்று நாங்கள் சொல்கிற அந்த அது. அப்போ அது அந்த வங்காளத்திலே ஏராளமாக விளைஞ்சு கிடக்கும். அந்த அந்த கனி தொடர்ச்சியாக அந்த கதையில வந்துட்டு இருக்கிறது. அப்ப அந்த விதத்திலே இந்த ஒரு நாவலர் என்னை பொறுத்தவரை நான் வாசித்த இந்திய நாவல்களுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நாவலாக நான் இதை கருதுகிறேன். அடுத்ததாக நான் சொல்ல இங்கே விளைவது மலையாளத்தில் அகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதிய செம்மீன் படம். செம்மீன் நாவலை வாசித்தவர்களை விட அதை படமாக்கிய பார்த்தவர்கள் ஏராளமான பல மடங்கு அதிகம். அதில் மலையாளிகள் அல்லாதவர்கள் அந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. எங்கட ஊர்லேயும் அந்த பாட்டுகள் தொடர்ச்சியாக பட்டி தொட்டி எல்லாம் இதன் எனக்கு நினைவிருக்கிறது. இப்போ நான் வளர்ந்து வர்ற காலத்தில் அந்த எங்களை அறியாமலே என்ன சொல்லுறது தெரியாமல் அந்த பாட்டை பாடிக்கணும் தெரியும். ஸோ அது ஒரு இளமை காலத்தில் அந்த படம் எங்களை எல்லாம் பல பேருக்கு மதம் மொழி தெரியாமலே எங்களை எல்லாம் இருந்து அது மற்றது குளியலறை சமையலறை பொது நிகழ்ச்சி எங்கெல்லாம் அந்த பாடல்கள் இருந்தது. அது செம்மீன் படம் அந்த பாடல்களையும் காட்சிகளையும் சகல இடங்களையும் கொண்டு சென்றது. ஆனால் இந்த தமிழ்ல இந்த நாவலை வாசித்தவர்களுக்கு தெரியும். சூரா சுந்தர ராமசாமி அவர்களிட மிகவும் அழகான மொழிபெயர்ப்பு. செம்மீன் கேரளத்தின் கடற்கரையில் நடக்கும் ஒரு காதல் கதை. மீன் பிடிக்கும் முக்குவர் குலத்து பெண்ணான கருத்தம்மா 4ஆம் மதம் என்று, அதாவது அங்கே 4ஆம் மதம் என்றது இஸ்லாமிய மதத்தை சொல்றார்கள். இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் பாரிக்குட்டியை காதலிப்பதும் பின்பு பழனி என்ற மீன் பிடிக்கும் இளைஞனை மணந்து மூவரும் இறக்கும் சோக கதை. அது ஒரு நேர்கோடான கதை. சோகங்கள் எப்பொழுதும் நமது இதயத்தில் ஆழமாக தாக்கி பாத்திரம் கொண்ட இந்த நாவல்ல 3 சிக்கல்கள் வருகிறது. அதாவது புறச்சிக்கலா இங்கே வாரது என்னென்றால், இந்த கடற்கரையில 5 ஜாதிகள் இருக்கின்றன. அந்த 5 ஜாதிகள்ல அரையன், வலையன், மரக்கன், முக்குவன், 5வது பஞ்சமர். எங்கட உள்ள சொல்ற மாதிரி பஞ்சமர் என்ற ஒரு சாதி. அப்ப இந்த 5 சாதிகள்ல வலையன் மட்டுமே மீன் பிடிக்க தோணி வலை வாங்கலாம். மற்றவர்கள் அந்த தோணியில கூலியர்களாக வேலை செய்ய வேணும்ன்றது இது ஒரு சாதிய கட்டுப்பாடு. ஆனால் சம்பஞ்சன் என்ற ஒரு முக்குவன் வலையையும் தோணியையும் பரிக்குட்டி என்ற முஸ்லீம் ஒருவனிடம் கடன் வேண்டி பணத்துல வாங்குறான். ஆனால் அவனுக்கு திருப்பி கொடுக்கிற நோக்கம் இல்லை. அப்ப இந்த கடன், மீன்பிடிப்பு, இந்த சாதியம் என்றது ஒரு நாங்கள் பார்க்கிற ஒரு முதலாவது முடிச்சு. 2வது முடிச்சு என்னென்றால், கருத்தம்மா தன்னோட சிறு வயதிலே ஒன்றா விளையாடின, மற்றது தகப்பனுக்கு கடன் கொடுத்த முகம்மதிய, அதாவது இஸ்லாமிய பரிக்குட்டி என்ற இளைஞனை காதலிக்கிறான். அதாவது கடன் வேண்டிய மகள் கடன் கொடுத்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த
வந்துட்டு பெறக்கூடிய காதலிக்கிறாள். அப்போ அதாவது மதம், கடன் எல்லாம் சேர்ந்த ஒரு முடிச்சொன்னு இங்கே இருக்கொண்டு இருக்கு. மூன்றாவது, இந்த நான் சொன்னது தானே, அந்த வலையில போகக்கூடிய அறத்தியர் என்ற மீனவ சமூக பெண்கள், அதாவது மீனவ சமூகங்கள் அந்த அந்த இடத்துல இந்த அறத்தியர்கள் டப்பில் இருக்கிற காஸ்ட், அதாவது முக்கியமான காஸ்ட். அப்ப அதுல அந்த பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. என்னென்றால், மீனவ சமூகத்து பெண்கள் ஒழுக்கமற்று போனால் கடல் கொந்தளிக்கும். கடல் கொந்தளித்து அந்த பெண்களின் ஆண்களை, அதாவது கணவன்மாரை அந்த கடல் விழுங்கிவிடும். அப்ப என்னென்றால், இந்த இதுல ஒரு ஒரு கட்டுப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றால், அந்த பெண்களின் ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் ஆண்கள் மீன் பிடித்து வெற்றிகரமாக கரைக்கு வருவார்கள். அப்ப இந்த கடலுக்கு ஆண்கள் எல்லாத்துக்கும் ஒழுங்காக கடல்ல மீன் பிடிக்க தெரியாமல் அல்லது அந்த மரக்கலத்தை செலுத்த முடியாதவனுக்கும் பெண்களில் பொறுப்பு போட்டுறாங்க. இந்த 3 விஷயத்தை வச்சுதான் அந்த முடிச்சுகளாக இந்த கதை போய்கின்றிருக்கு. அப்ப இதே நேரத்துல ஊர்ல அந்த பெண்களை மாசுபடுத்தி கதைகள் படுத்தி, அப்படி இவ இப்படி, இவள் அப்படி இப்படின்னு கதைக்கிற கதைகள் எல்லாம் நடக்கும். அது எந்த சமூகத்திலே நடக்கும். அப்ப கருத்தம்மா யோசிக்கிறா என்னென்றால், இப்படி எல்லாரும் போய் மீன் பிடிச்சுக்கிட்டு வாராங்கள் தானே, அப்ப அதே நேரத்தில் இந்த மீனவ பெண்களை மாசுபடுத்தி கதைக்கிற கதைகள் எல்லாம் போய் தானாண்டு கூட கருத்தம்மா என்கிறாள். மற்றது இந்த அங்க கடலில் நடந்திருக்கு என்றால், அந்த கோளை என்று சொல்லுறார்கள். என்னென்றால், கடல் சிவந்து போயிடும். அது என்ன நான் நினைக்கிறேன், மண்ணோ என்ன ஏதோ காரணங்களால சிவந்து போயிடும். அந்த நேரத்துல கடலுக்கு காற்று பிரச்சனைகள் அதெல்லாம் கடலுக்கு போக மாட்டார்கள். அப்ப அந்த கடலை ஒரு பெண்ணாகத்தான் அந்த சமூகம், கடற்கரை சமூகத்துல கருதுகிறார்கள். இந்த நாவல்ல எனக்கு மிக பிடித்த விஷயம் என்னென்றால், இந்த நாவலை பற்றி நான் உங்களுக்கு பெரிசளவு சொல்ல போறதில்லை. இந்த நாவல்ல ஒரு சில தருணங்கள் இருக்கு. அந்த தருணங்கள், தாய் என்ன செய்ய, இந்த கருத்தம்மா என்ற தாய், அதாவது பாரிக்குட்டியை பாரிக்குட்டி காதலிச்ச கருத்தம்மாவின் மகளை, கருத்தம்மா. அப்ப கருத்தம்மான தாய் இதுல என்ன செய்கிறாண்டால், பாரிக்குட்டியை கூப்பிட்டு, இன்று மட்டுமல்ல என்றைக்கு நீ கருத்தம்மாக்கு அண்ணனாக இருக்க வேண்டும், அண்ணனாக மட்டுமே இரு என்று அந்த சாகிற நேரத்துல தாய் மன்றாடுகிறார். இது ஒரு நல்ல ஒரு தருணம். அதாவது அந்த சமூகத்திலே இருக்கிற சாதி கட்டுப்பாடை மீறி ஏதாவது நடந்தால் மகளுக்கும் பிரச்சனை என்றதுக்காக இந்த தாய் என்ன செய்கிறான்னா, அந்த சாகிற தருணத்திலையும் அந்த மகளை பாதுகாக்கிறார். இது மாதிரி ஒரு தருணத்தை நான் இலியட் வாசிக்காவிட்டாலும் அந்த படம் சில பார்க்கல, ஹெக்டர் என்ற ஒருவனை ஆக்கிலிஸால கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டு அந்த பொடியே அவன் கொண்டு வந்து தன் டென்ட்டில் வச்சிருப்பான். அப்ப அந்த நேரத்தில் ஹெக்டர் என்ற தகப்பன் வந்து அழுதபடி கேட்பார், அவன் நீ இவ்வளவும் செய்துட்டு அவனை கொண்டுட்டு அது உண்ட ரிவெஞ்ச், ஆனால் அந்த பொடியே எனக்கு தான். அந்த ஒரு காட்சி ஒரு மிகவும் ஒரு அழகான காட்சி அந்த படத்துல நான் இருந்துச்சு. ஹோமரன் இதுலேயும் அந்த இதுல இருக்குன்னு இது. அப்ப அந்த தந்தையின் பாசத்தை அங்கே மிகவும் ஒரு அழகாக காட்டுறார்கள். ஆனால் அந்த மாதிரி இங்க தாயின் பாசம் செம்மீனில் வந்தா கூட அந்த படத்திலே அது பெருசாக வர்றதுக்கு பெருசாக அது அந்த அளவு ஹை லெவல்ல வர்றதுக்கு அது தவறிட்டுதுன்றதான் எனக்கு இந்த செம்மீன் படத்துல நான் வைக்கிற சிறிய ஒரு விமர்சனம். அடுத்ததாக நான் இதன்றது கன்னட நாவலான சம்ஸ்காரம். சமஸ்கிருதத்துல சம்ஸ்காரம் என்று பெயரிடப்பட்டாலும் அது ஒரு குறியீட்டு நாவல். தமிழில் நான் நினைக்கிறேன் ஒரு இறுதிச் சடங்குன்ற மாதிரி சொல்லலாம், லாஸ்ட் ரைட்ஸ். யூஆர் ஆனந்தமூர்த்தியின் நாவலான சம்ஸ்கார ஒரு பிராமண சமூகத்தில சடங்குகள் கலாச்சார முறைகளின் உள்ளே உள்ள வெற்றிடத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்களது சமயத்தில் உள்ள சடங்குகளை நம்பிக்கைகளையும்
ஒரு நகைச்சுவை ஆக்குறது, ஒரு சாக்காசம் செய்கிற மாதிரியான ஒரு நாவல் இது. இந்த நாவலில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எனக்கு பார்க்கும்போது அந்த ஆஸ்திரேலியாவை அந்த ஒரு அல்ஜீரியாவை களமாக வச்சு நாசி, அதாவது ஜெர்மனியர்களை, ஹிட்லர் காலத்தில் உள்ள ஜெர்மனியர்களை குறியீட்டாக்கி ஆல்பர்ட் காமு எழுதின பிளேக் என்ற நாவலே எனக்கு நினைவுபடுத்தி, அதாவது ஒரு 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 பெரிய ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு குறியீடு நாவலாக. பிளேக் என்று சொல்லாத போதும் அங்கே ஒரு நோயால அக்ரஹாரத்தில் நாராயணப்பான்ற ஒருதன் இறந்துறான். அவன் இறந்த பிறகு அவனை எரியூட்டுவதற்கு அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிறவர்கள் தயங்குகிறார்கள். காரணம் என்னென்றால் அவன் மாமிசம் உண்றான், ஒரு பிராமணனாயிருந்து மாமிசம் உண்றான், மற்றது ஒரு கீழ் ஜாதி பெண்ணோட வாழ்ந்தான் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவன் மேல வைக்கப்படுகிறது. அதற்காக அவன் இறந்து கிடக்கிறான். அவன் அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ஆன ஒரு பிளேக் மாதிரி வருத்தத்தால் இறக்கிறான். ஆனால் இந்த சமூகம் அவனை இறுதிச் சடங்கை செய்ய மாட்டுது. 4 பேர் தேவை என்ன தூக்கி கொண்டு அவனை எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ என்னத்துக்கோ. அப்ப பிராமணர்களின் உடலை மற்றவர்கள் தகனம் செய்ய பிராமணர்கள் விதி இடம் கொடாது. இதுல ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது பிராமணர்களும் செய்ய மாட்டார்கள், பிராமணர் அற்றவர்கள் செய்யறதுக்கு அங்க முறையும் இல்லை, இவன் பிராமணனானபடியா. ஸோ இந்த சிக்கல் தான் இந்த கதையின் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு முடிச்சு. இது என்ன மாதிரி அவள்படுதுன்னு பார்ப்போம். அவன் ஒரு கீழ்ஜாதி பெண்ணோட வாழ்ந்தவன், உடலுறவு கொண்டவன் என்ற ஒரு இது நான் ஏற்கனவே சொன்னது. அந்த பெண்ணின் பேர் சாண்ட்ரி. அவள் என்ன செய்கிறாள் என்றால், பெண்ணானபடியா அவனால் தகனம் செய்ய இயலாது. ஆனபடியா அவள் சொல்றேன், இந்த நகை முழுக்க நான் தாரேன், நீங்கள் யாராவது இந்த பொடியை கொண்டை நீங்கள் தகனம் செய்யுங்க. ஆனால் நிறைய பேர் அதை அந்த நகைக்காக வேண்டி ஓமண்டு விரும்பினாலும், முக்கியமா பெண்கள் அந்த நகைகளுக்காக வேண்டி விரும்புகிறான் தங்கள் கணவன்மார்கள் செய்ய வேண்டலாம் என்று. ஆனால் ஆண்களோ அது தங்களை மாசுபடுத்தும் என்று மறக்கிறார்கள். அப்ப இதுக்குள்ள காசியில வேதங்களை கரைத்து குடித்த ஒரு பிரேனாச்சாரியா என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் அங்க உள்ள ஒரு முக்கிய பிராமணர். அவர் என்ன செய்யறாருன்னா, இதுக்கு ஏதாவது விடை இருக்கும்னு பழைய ஓலைகளை எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கிறார். தொற்று நோய்கள் பரவி இறக்கிறார்கள். அப்ப கடைசியில் அவருக்கு மற்ற ஆட்களுக்கு தொற்று நோய் வருகுது. அப்ப அவருக்கு ஒரு வழியும் இல்லை, அவருக்கு விட கிடைக்கலான். அதே நேரத்தில் அவர் கோயில் திரும்பி வரைக்கல அவரும் அந்த சண்டியன் அந்த கீழ்ஜாதி பெண்ணோட உடல் உறவு கல்கிறார். பின்பு அந்த பெண்ணே அந்த உடலை இரகசியமாக தகனம் செய்கிறாங்க. பிரேனாச்சாரி என்றவர் என்ன செய்கிறார், தன்னை முறையிட்டு அந்த பெண்ணோட அவர் உடல் உறவு கொண்டதால அது ஒரு முறையற்ற நடவடிக்கை என்று அவர் கருதி, மற்றவர்களுக்கு வேதம் எடுத்து சொல்லவோ வழிகாட்டவோ தனக்கு தகுதி இல்லை என்று அவர் ஊரை விட்டு வெளியேறுகிறார். அப்ப இந்த நாவல்ல அவர் பிரேனாச்சாரி என்றவர் நோயிட்ட அவற்றை மனைவி ஏற்கனவே தொடர்ச்சியாக நோயிட்டவர். அப்ப அந்த மனைவிக்கு உணவு ஊட்டுறது, உடல் கழுவுவதெல்லாம் அவரே செய்து வர்றார். அப்ப அவரது 40 வருட மன வாழ்க்கையில அவருக்கு இந்த உடல் இன்பங்கள் என்றதே ஒன்றுமே கிடைக்கல. கடைசியாக அந்த சாண்ட்ரியோட அந்த கீழ்ஜாதி பெண்ணோட உடல் உறவு கொண்டதான் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு இன்பம். அப்பொழுதுதான் அவருக்கு அந்த உடலால் ஏற்படுற இன்பமும் பெண்ணால் வர்ற சுகமும் புரியுது. இதுவரை காலமும் தன் மனைவியோட அவர் இருந்தது பார்த்து அவர் தன்னையே ஓரளவுக்கு அறிந்து கொள்றார், எவ்வளவு ஒரு கேவலமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று. தான் மனைவி நோயிற்றவள், உடல் உறவு கொள்ள முடியாதவளை தெரிந்தே மணந்து கொள்ளுகிறார். உடலுறவை மறுத்து அவளை பராமரிப்பது ஒரு தவம், அதுவே இறைவனை அடையும் வழி என்று
ஒரு துறவான வாழ்க்கையை நினைத்து அவர் அதை இதுவரை காலமும் செய்து கொண்டவர். ஆனால் இப்ப கடைசியாக சாண்டியோட உடல்றவு கொள்ளுகிறார் என்ற நிலையில தான் இந்த கதை வருகிறது. அதன் பின்பு அவர் ஊரை விட்டு வெளியேறும் போது அவர் ஒரு வழிப்பகனை சந்திக்கிறார், களியாட்டங்களுக்கு போகிறார், ஒரு காவல் சேவல் சட்டையை பார்க்கிறார். இப்படி அவர் ஒரு பிறகு அந்த சந்தித்தவர் அவரை ஒரு விபச்சார விடுதிக்கு அழைத்து சென்றார். இப்படியான காட்சிகள் மூலம் அவர் உலகத்தின் சிற்றின்பத்துக்கு அடைந்திருக்கிறார். அப்ப இது என்னென்றால் ஒரு குறியீட்டு நாவலாக வருகிறதா நாரணப்பான சடங்கும் பிரம்மச்சாரிய துறவும் இங்க ரெண்டும் ஒன்று மோதிக்கண்டு இருக்கிற மாதிரியான இது. இப்ப அந்த நேரத்தில் அவரே திட்டி இருந்தவர்கள் நாராயணப்பாவை இவரும் இந்த முக்கிய பிராமணரும் அதே நிலைக்குத்தான் வர்றதுன்ற மாதிரியான ஒரு நாவலாக இந்த நாவல் இந்த ஒரு இரட்டை குறியீடாக இது முடிவடைகிறது. நான் அடுத்ததாக பேச இங்கே இருக்கிறது அம்மா வந்தாள். அதாவது தி ஜானகிராமன் என்கிற தமிழ் இலக்கியத்தின் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அம்மா வந்தால் எல்லாராலையும் பேசப்படுகிறது. நான் கூட 3 முறை இந்த நாவலை படித்தேன். ஒவ்வொரு முறையும் படிக்கல வித்தியாசமான விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதிலேயும் இந்த கடைசியாக நான் படித்தது நானே 4 நாவல்களை எழுதி போட்டு மீண்டும் படிக்கும்போது அது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை எனக்கு புரியக்கூடியதா இருந்தது. நாவலின் முதல் பாகம் அந்த அப்புவின் மன ஓட்டத்தில சொல்லப்படுகிறது. அது ஒரு நவீனமான ஒரு நவீன நடை. அதாவது நாவலின் யதார்த்தத்துக்கு பிறகு வந்த நவீனம் உலகமாயுத்த காலத்தில் வந்தது. இது ஒரு சிறந்த கதை சொல்லும் வடிவம் என்று நினைக்கிறேன். அதாவது மன ஓட்டத்தில ஒரு நதியாக இங்கே இந்த நாவல் ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக வருகிறது. மற்றது இதுல வர்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் ஒரு ஷார்ப்பான வார்த்தைகள். பிராமணிய லாங்குவேஜா இருந்த போதும் அந்த இந்து என்ற ஒரு பெண் இங்கே அப்புவை என்ற அந்த சிறுவனை கண்டுபிடிக்கும் போது, சிறுவன் இல்லை அவன் ஓரளவுக்கு ஒரு இளம் பிராயத்து பையன், என்ன அசுரத்தனம், அம்மாவை கட்டி பிடிக்கிறது போல் எனக்கு என்னமோ பண்ணுகிறது என்ன வேகமாக அவளை தள்ளுகிறான். எப்பவும் அம்மா உங்க அம்மாவை ரொம்ப ஒழுக்கம் நினைக்காதே, நானாவது உன்னை நினைச்சுக்கிட்டு சாகுறேன், உங்க அம்மா யாரை நினைச்சுக்கிட்டு சாகாம இருக்கிறா பார், நான் உங்க அம்மா இல்லை, உன்னை தவிர யாரையும் நினைக்க இல்லையடா பாவி, அம்மா என்று அவளோடு என்ன சேர்க்காது, எனக்கு ஏமாற்ற தெரியாது. இந்த பந்தியை பார்த்தீங்கன்றால் இந்த முழு கதையும் இந்த பந்தியில இருக்கு. இந்த பந்தியில நீங்கள் அது திரும்பி முறைக்கா நான் சொல்றேன். அதாவது இந்த எக்ஸ்பிளைன் பண்ண இந்த உனது அம்மா ஒழுக்கமற்றவள்ன்றதை இந்த பந்தியில, அது நான் ஒழுக்கமானவளும் உண்ட அம்மா ஒழுக்கம் இல்லை, உண்ட அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒன்றாக பார்க்காது என்று சொல்றது. அப்ப இந்த பந்தியின் மூலம் இந்த நாவலின் கருவை எங்களுக்கு ஒரு கண்ணி வைக்கிறது மாதிரி வச்சு விட்டுட்டார். மிகவும் ஒரு நுட்பமான பொறி. வாசிப்பவர்களுக்கு கதையின் ஆழத்துக்குள் இந்த வார்த்தையில் சுழி போல உள்ளுக்கு கொண்டு போயிடும். அப்ப இது மாதிரி வேலையாக்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்ல இவர் செய்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப வாசகன் இதுல இந்த புத்தகத்திலிருந்து வெளியால வரையில, அது இப்ப பல நாவல்களை நாம் வாசிக்கல ஒரு கொஞ்சம் பக்கத்துக்கு அங்கால போகலாம இருக்கு. சொல்றவங்க 50 பக்கங்கள் வாசிக்கிற போது ஒரு நாவல் வாசிக்கலாமா இல்லையோன்னு உங்களால் தெரிஞ்சு கொள்ள முடியும். மேற்கூறிய பந்தி இது ஒரு அதாவது ஒரு கேக்கின் டொப்பிலே ஒரு அந்த சுகர் அது வைக்கிற மாதிரி, கிரீம் வைக்கிறது மாதிரி. அப்ப அதை நக்கின உடனே எங்களுக்கு தெரியும் கீழே என்ன இருக்குண்டு, அவ்வளவு ருசியா இருக்குமெண்டு. மற்றது 2ஆம் பாகம் சாதாரணமான ஒரு யதார்த்தமாக போகுது. அப்ப எனக்கு கொஞ்சம் அது ஒரு இதா இருந்தாலும் இங்கே என்னென்றால் அந்த குடும்பங்களின் உறவு சிக்கல்கள் இங்க விளங்கப்படுத்த வேண்டிய என்ற காரணத்தாலே அது நடக்குது.
அப்ப இதுல ஒரு வார்த்தை வருது, ஊஞ்சலில் உட்கார்ந்த சிவசுவை பார்த்ததும் மீசையப்படா எடுத்து என்று நான் உணர்ந்தேன். அந்த வினாடி அப்படியே கோம்பு சமைந்து விட்டேன். அப்பு சிவசுவை தனது தம்பி கோபுவா அனைத்து குழப்பம் அடைந்தது மூலம் நாவலின் அடுத்த முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. அதாவது மகனை பார்த்து நீ எப்படா மூச உழைச்சேன்னு கேட்கிறார். அதாவது ஒரு தகப்பன் வடிவத்திலே அந்த மகன் இருக்கிறான், ஆனா மகனுக்கு மீசை இல்லை. இதுவும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கன்னி மாதிரி. நீ தனி தாண்டா, அதாவது நீ ஒரு வித்தியாசமான ஆள், உன்னை தனியாக கவனித்து தானடா நான் பிராயச்சித்தம் பண்ணினேன், நீதான் எனக்கு கடைசி பிள்ளை என்று அம்மா மூன்றாவது முடிச்சு அவள்கிறாள். அப்ப இந்த முடிச்சுகள் ஒவ்வொன்றும் என்னென்றால் அந்த கதைக்குள்ள வச்சிருக்கப்படுகிறது. இந்த அதுகள் மூலம்தான் இந்த கதை செல்லுது. அப்ப வார்த்தைகளால இந்த கதைகளை எல்லாம் விளங்கப்படுத்தாம இந்த முடிச்சுகளுக்குள்ள நீங்க போய் பாருங்க. அப்ப இந்த நாவலின் பாத்திரங்கள் ஒவ்வொன்றும் மிகவும் ஆழமானவை, முழுமையானவை. கணவனா அப்ப இந்த நாவலை சாடையா நான் சொல்லுறேன்னா, கணவனாவரும் தண்டாயுதபாணி 3 பிள்ளைகளின் பின்பாக மனைவியின் நடத்தையை மாறினாலும் மனைவியை நிராகரிக்கவில்லை. குடும்பத்துடன் வாழ்கிறார். அவரது இயல்புகள் அவரது உரையாடல்கள் மூலம் வெளிப்படுகிறது. வேதத்திலும் வேதாந்தத்திலும் ஈடுபடுகிறார். சோதரத்தை நம்பாத போதிலும் தொடர்ச்சியாக வீட்டு செலவுக்கு உதவுவதனால் மற்றவர்கள் சோதரம் பார்த்து சொல்கிறார். உன்னை புரிஞ்சுக்க சிரமப்படாது பேசாமல் பார்த்துருக்கணும், அதுக்காகத்தான் சுவாமி நம்மை படைக்கிறார் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறார். அப்ப அதாவது இவரது மனைவி வேறு ஒருவரோட தொடர்பாக இருக்கிறார், ஆனால் இவர் அதை பற்றி பார்த்து கொண்டு பேசாம இருக்கணும்ன்ற மாதிரி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இந்த விஷயத்தில அவ அப்புவ என்ன செய்ய, அலங்காரத்தம்மாள் என்ற பாத்திரம் தான் இதுல இருந்து முக்கியமான பாத்திரம். இப்ப 3 பிள்ளைகளுக்கு கணவர் 3 பிள்ளைகளின் கணவருக்கும் 3 பிள்ளைகளை மற்ற ஆளுக்கும் பெற்று அந்த அவ சவாவுக்கு தெரியுது தான் செய்தது தவறு கண்டு. அப்ப அவர் அந்த ஒரு மகனை அப்புவை வேதம் படிக்க வைக்கிறார். வேதம் படிக்க வைக்கிறது மூலம் தான் செய்த பாவங்களுக்கு ஒரு பரிகாரம், அதாவது பாவ சங்கீத்தனமாக செய்கிறார். அவன் வேதம் படித்தால் அவனுடன் சேர்ந்து எனது பாவங்களும் போகும். ஆனால் அப்பு என்ன செய்கிறான்டா, இதை மறுத்து அப்பு என்ன செய்கிறான்டா, நீ இந்துவோட இருக்க விரும்புகிறான். அப்ப கடைசியா தாய் சொல்லி போட்டு அவனை பேசி போட்டு நீ இந்தோட இருக்கிறாய் என்று சொன்ன உடனே அவன் தான் காசிக்கு போய் தன் பாவங்களை கழுவுறதுக்கு போறான். அதாவது அப்பு வேதம் படித்து அதன் மூலம் எடுத்தது தோல்வி அடைய அவ காசிக்கு போய் தன் பாவங்களை கழுவுறதுக்கு போறான். பல வரையறைவுகள் இந்த நாவல் கதை பிராமண சமூகத்தில, பிராமண சமூகம் என்று பார்க்க எல்லோரும் கட்டுப்பாடான சமூகம், கோயிலுக்கு பூஜை செய்கிற சமூகம், இவர்கள்ட்ட இருக்கிற கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்ப இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் நடந்து எவ்வளவு மீறல்கள் நடக்கிறது என்றதான் இந்த நாவல் இங்கே தெரிகிறது. அப்ப இங்க இந்த நாவல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த அலங்காரத்தம்மாண்ட பாத்திரமும் நாங்கள் மறக்க இயலாத ஒரு பாத்திரம். அந்த இந்த விஷயத்துல இவர் எழுதின புத்தகங்கள்ல, இவர் எழுதின பெரும்பாலான புத்தகங்கள்லையும் அந்த பாத்திரங்கள் மறக்க இயலாத பாத்திரங்களாகத்தான் வருகிறது. அம்மா வந்தாள் இன்றைய அலங்காரத்தம்பாள் மட்டுமல்ல, அவற்றை மோகமுள்ளில வர்ற பாத்திரங்களும் நம்மால மறக்க இயலாது. தமிழ்ல ஒரு முக்கியமான ஒரு நாவலாசிரியர். ஆனால் இந்த 4 நாவல்களையும் பற்றியெல்லாம் உள்ள எனக்கு ஒரு விமர்சனம் இங்கே வைக்க போறேன். அதாவது 50 வருடத்துக்கு முன்பு இந்த நாவல்கள் எழுதப்பட்டது. இந்த நாவல்கள் அந்தந்த மொழிகளில் எழுதப்பட்ட சிறந்த நாவல்கள். இந்த நாவல்கள், இந்த 3 நாவல்களும் மொழிபெயர்ப்பு நாம் வாய்ச்சினா அந்த மொழிபெயர்ப்பும் ஒரு சிறப்பானது. அப்ப இந்த நாவல்களை வாசிக்கிறது ஒரு சுகமான அனுபவம்.
இந்த நாலு கதைகளும் எடுத்துக்கொண்ட கருக்கள் இருக்கு தானே, அதாவது தீம் என்று சொல்லப்படுறது. அப்ப இந்த தீம் என்ன நடக்குதுன்னா, இந்த இந்தியாவின் கலாச்சாரத்துக்குள் இருப்பவர்களால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்திய கலாச்சாரத்துக்கு புரியாத எவராலையும் நீலகண்ட பறவையில் தேடி வரும் மாலதியின் அவலத்தை புரிந்து கொள்ள இயலாது. மற்ற சமூகத்தில எல்லாம் ஒரு பெண் கணவன் சென்றோன்னா வேறு ஒரு பெண்ணை மணந்துருவாங்க. அது எல்லா சமூகத்திலையும் அது நடக்கிறது. ஆனால் இந்திய சமூகத்தில் மட்டும் இந்த நிலை இருக்கிறது. அப்ப இதை மற்ற சமூகங்களில் உள்ளவர்களை புரிந்து கொள்ள இயலாது. அதே மாதிரி செம்மீனில் உள்ள தீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்க போற கணவன்மார்கள் உயிரோடு திரும்புவார்கள், பெண்கள் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கத்துடன் இருந்தால் தான் என்றதும் ஒரு மிகவும் ஒரு அர்த்தமல்ல சிறுபிள்ளத்தனமான ஒரு நம்பிக்கை. அப்ப அதே போல ஆனந்தமூர்த்தியின் சம்ஸ்காரிலையும் அக்ரஹார அவர் நக்கலடிச்சா கூட, நகைச்சுவாக்கினாலும் கூட, இதுல என்ன நகைச்சுவை இருக்குது, இது ஒரு முட்டாள்தனமான விதன்னு தான் அந்த நாவலை வாசிக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்ப அந்நியன் ஒருவனுடன் உறவு கொண்டு குழந்தைகளை பெற்று வாழ்ந்த பாவத்தை தனது மகனின் அவன் வேதம் படிப்பதால் தீர்க்க முடியும் என்ற அசட்டுத்தனமான முடிச்சை இந்திய நாவல்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். நவீன இந்திய இலக்கங்கள் இருக்கும் பலமின்மை பண்டைய இந்திய இலக்கியங்களில் இருக்கவில்லை. இப்போ சகுந்தலையோ பாஞ்சாலியினதோ அல்லது சீதையின் பாத்திரத்தை புரிந்து கொள்ள இந்திய கலாச்சாரம் தேவையில்லை. வெள்ளக்காரனுக்கோ அல்லது ஐரோப்பியனுக்கோ ஆப்பிரிக்கனுக்கோ அந்த பாத்திரங்களை புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல் ராவணனது தன்மை, அர்ஜுனனது வீரம், திருதராஷ்டிரனது புத்திர சோகம் போன்றவையும் முழு மனித சமுதாயத்துக்கு பொதுவானவை. மனித சமுதாயத்துக்கு மாறாத என்று சில குணங்கள் இருக்குது. அதாவது அடிப்படை விழுமியங்கள் சொல்லாவிட்டால் அடிப்படையான குணங்கள் என்றால் பொறாமை, ஆசை, காமம், அதிகாரம், நட்பு என்பன எக்காலத்திற்கும் பொதுவான விஷயங்கள், மாறாதவை. அவைகளை காலம் கடந்து நிற்கும். பிற்காலத்தில் வந்த நம்பிக்கைகள், சாதி, சம்பிரதாயம், மத சடங்கு எல்லாம் பலமற்று போயிடும். இப்ப எத்தனையோ உலகத்திலே 1,00,000 மதங்கள் இருந்தது இந்த கடந்த 100,000 இயர்ஸ்ல. அது எல்லாம் எங்க போயிட்டுது? அனபடியால் முழு கிரீக் மதம் இல்லாம போயிட்டுது, எகிப்திய மதங்கள் இல்லாம போயிட்டுது. அனபடியால் இந்த மனித விழுமியங்கள் தான் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த நவீன நாவல்களில் நான் பார்க்கறது என்னென்னால், பழைய இதிகாசங்கள்ல காப்பியங்கள்ல இருக்கிற விஷயங்கள் அற்று ஒரு சோடையான தன்மையைத்தான் நான் பார்க்கிறேன்றது என்ற இங்கே நான் வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்கிறது. அத்துடன் இந்த நாவல்களை பற்றி எனது குறிப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.